செல்வி அக்கா எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற எங்க கடைக்கு தான் போறேன். சரிக்கா, கொஞ்சம் ரசம் வைக்க மல்லித்தலை இருந்தா கொடுங்கக்கா. நானே ஒண்ணுமே இல்லாம வாங்க போய்கிட்டு இருக்கேன்க்கா. வாங்க நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் தேவையானதை. என் வீட்டுக்காருக்கு இந்த மாசம் சம்பளமே போடலக்கா. அதுதான் ஒரே கவலையா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? இதுல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? வாங்கிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. ம். இதுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பாரு மல்லித்தலை கொடு, புதினா கொடு, கருவேப்பிலை கொடுன்ட்டு வந்துருவா. ம். இல்லக்கா, அந்த பக்கமா திரும்பி நின்னுக்கிட்டீங்க, எது கோவமா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லக்கா, கொண்டு வந்து தர்றேன். பக்கத்துல நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னா எப்படிக்கா? சரிக்கா, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து தர்றேன். சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல, நான் கடைக்கு கிளம்புறேன். எப்படியோ நம்பிட்டா, இன்னைக்கு ஒரு பொழுது எப்படியாவது குழப்ப ஓட்டிட வேண்டியதுதான். அடடே வாங்க, செல்வி அக்காவா? ஆமாக்கா, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்களை ராணி அக்கா, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. எனக்கும் வெளியில வரணும்னு தான் இருக்கு. ஆனா வீட்லயே வேலை எல்லாம் சரியா போகுது. அதுதான் உங்களை பார்க்க வரவே முடியல. பரவாயில்ல, நீங்களாவது என்னை பார்க்க வந்தீங்களே. வாங்க உட்காருங்கக்கா. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். கடைக்கு போகலான்னு கிளம்புனே வந்துட்டா அந்த ராணி. அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு வீட்டுக்காரர் இன்னும் சம்பளம் அனுப்பலையா. அதனால மல்லித்தலை கூட என்கிட்ட கேட்கறாக்கா. பெரிய டார்ச்சரா இருக்கா அவரோட. சரி, வீட்டுக்காரர் இல்லாதனால பக்கத்துல இருக்க நம்ம தானே எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவோம். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. எப்ப பாரு அவளுக்கு இதே வேலையா போச்சு. என்ன பண்றது? மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசவும் முடியல. என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரியா போயிட்டாலே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க போல? சேச்சா, உங்களை பத்தி நாங்க என்னக்கா பேச போறோம்? சிம்பகம் தான் வெளியிலேயே வர முடியல, வீட்டுக்குள்ளேயே வேலை எல்லாம் சரியா போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் என்னன்னு பேசிட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வந்தாதான் என்ன? வரேன்க்கா, நம்ம ஒரு நாள் கண்டிப்பா வெளியில போலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாதான்க்கா மனசுல இருக்க பாரமே குறையும். சரி, நான் அப்ப அப்படியே கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன். நானும் வரேன், வா போலாம். சரி, போயிட்டு வரேன் சிம்பகம். நானும் அப்படியே அவ கூடயே கிளம்புறேம்மா. இன்னைக்காவது ஒரு நாள் எங்க ஞாபகம் இருந்தா வெளியில வா, மீட் பண்ணலாம். சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா, பிள்ளைங்களெல்லாம் எங்க போனாங்க? யாரையுமே காணோம். உங்க மாமியார் எங்க போச்சு? நாளைக்கு அமைதியா பேசுக்கா, மேலதே இருக்கு, வந்துட போகுது. ஐயோ அப்படியா? நான் வேற பேசி சிரிச்சுட்டு இருக்கேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி சரி, வாங்கக்கா, நம்ம கிளம்பலாம். நீங்க இங்க என்னை பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நான் வரலன்னா நீங்களாவது வந்து என்னை பார்த்துட்டு போங்க, சரியா? ஆ, வரோம் வரோம். சரிக்கா, நாங்க கண்டிப்பா வரோம்க்கா. சரி சரி, என் மாமியார் வந்துட்டாங்க. அதான் நம்ம பேசினாலே பொறுக்காதே, பின்னாடியே ஏதாவது பாம்பு கதை வச்சு கேட்கறதுக்கு வந்துருவாங்க. ஆமாக்கா, சரிக்கா, நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா செல்வி, ராணி, எப்போ வந்தீங்க? உட்காருங்க, டீ போடுமா. இருக்கட்டும்மா, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நாங்க போய் கிளம்புறோம். ஒண்ணுமே சாப்பிடலையா? அவ்வளோ நேரம் இருந்துன்னு சொல்றீங்க? பெருசா கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லம்மா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா வந்தோம். கடைக்கு போகணும், வீட்டுல வேற வேலை இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் வேற இருப்பாங்கம்மா. தேடிட்டு இருப்பாங்க. நாங்க அப்படியே கிளம்புறோம்மா, போயிட்டு வரோம். சரி சரி, பொங்கல் வருது, என்ன பிளான்? எது பிளான் எது வச்சிருக்கீங்களா? இன்னொரு நாள் உட்காந்து பேசிக்கலாமா? ஆமாங்கம்மா, இன்னொரு நாள் ஃப்ரீயா வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரோம், அப்போ உட்காந்து என்னன்னு பேசிக்கலாம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன முருகா, இப்பதான் வரியா? ஆமாப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் எந்திரிச்ச உடனே அப்படியே நடந்து வாக்கிங் போற மாதிரி வந்துட்டேன்ப்பா தோட்டத்துக்கு. தேங்காயே இன்னும் வராம இருக்குப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானேப்பா வெட்டணும், இன்னும் ஒரு நாள் ஆகும்ப்பா. சரிப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் அப்படியே நடந்து வீட்டுக்கு போறேன். நானும் வரேன்ப்பா, வாங்க போலாம். வீட்டுல இருந்து பர்மிஷன் கேட்டு வெளியில வர்றதுக்குள்ள போகும்போது நான் இருக்கா, அவங்களே மதியம் வந்துடும் போல. நம்ம வீட்லயே எப்பவுமே அப்படிதானே, இதெல்லாம் புதுசா நம்மளுக்கு. ஆமாக்கா, நேற்று நைட்டு எனக்கு கனவுல நம்ம அத்தை வீட்டுக்கு வர மாதிரி இருக்கா. என்னது, அத்தையா? ரொம்ப சாக்காத, நம்ம அத்தை தான். எனக்கும் சாக்காதான் இருக்கு. அத்தை வந்தாதான் ஒரே என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். உனக்கு இருக்கும், அம்மாவும் நினைச்சு பாரு, அம்மா பாவம். நான் கனவு தாங்க்கா கண்டேன், அந்த அத்தை என்ன வரவா போறாங்க. அங்க பாருங்க, என் கனவு பழிச்சிருச்சு, அத்தை வந்துட்டாங்க. என்ன சொல்ற, நிஜமாவா? என்ன மருமகளுகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாளாச்சு. அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு, நீ எப்படி இருக்க? நாங்களும் எல்லாம் நல்லா இருக்கோம் அத்தை. ஆமா, என்ன இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே எப்படா வெளியில விடுவாங்கன்னு இருப்போம் தான், அம்மா வெளியிலயே விட மாட்டாங்க. சரி வாங்க, வீட்டுக்கு போலாமா? வாங்கத்த போலாம். 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நம்ம தோட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். நம்ம தென்னந்தோப்புக்கு போயிட்டு வந்தோம்மா.
சரி சரி உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். சரிங்கம்மா. வள்ளி, காஃபி கொண்டு வா வள்ளி. என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? 2 பேரும் வந்துட்டாங்க, காஃபி கொண்டு வர சொன்னேம்மா. சரிங்க அத்தை. காஃபி குடிச்சிட்டு இருங்க, நான் போய் சமையல் ரெடி பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளைங்க காலையில 3 பேரும் வெளியில கிளம்பிட்டானுங்க அத்தை. இந்த பிள்ளைங்க வெளியில என்னதான் பண்ணுவாளுங்களோ தெரியல, எப்ப பாரு வெளியில ஓடி போயிடுறாளுங்க. சீக்கிரமா வந்துடுறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அத்தை. சரி, நீ போய் வேலையை பாரு. பாட்டி பாட்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைஸ் அந்த வயசுல என்னன்னு சொல்லுடி. நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்கோ. பாட்டி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடியா? என்ன இருக்கு? மடி, நீ இப்ப வந்த? இப்பதாம்மா வந்துட்டு இருந்தேன், பிள்ளைங்க எல்லாம் வெளியில நின்று இருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேம்மா. வீட்டுல மாப்பிள்ளை குழந்தைங்களாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அண்ணா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ உட்காருமா. சரி சரி, நீங்களே பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். நானும் ஹெல்ப் பண்ணவா நீ? நீ ஏன் அங்கிருந்து இங்க வந்ததுல டயர்டா இருப்ப, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா? அம்மா அம்மா, எங்க அம்மாவா? நான் இங்க சண்டி இருக்கேன் வீட்டுல. நீ எங்கடி போன? வீட்டுல இருக்க சொன்னா வெளியில ஓடி வந்து பாட்டு பாடி படுத்து கிடக்கா. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வீட்டுல இருந்தா நீ இதை திட்டுற, அதனாலதான் வெளியில வந்தேன். ஆமா திட்டுறாங்க, வீட்டுல இருந்தா மட்டும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணவும் செய்யா, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா. அப்புறம் திட்டா உனக்கும் சொல்லுங்களா? எனக்கு லீவ் விடும்போது தான் நான் ஜாலியாக படுத்திருக்க முடியும். நான் படுத்திருக்கிறது உனக்கு கடப்பாரம், நீ வெளியில போ. நான் எந்த வெளியில போகணும்? கொஞ்ச நேரம் வெளியில வந்து ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு நினைச்சு இங்கேயும் வந்து கடப்பேத்துறீங்க நீங்க. சரி வா வா, வீட்டுக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்க் போயிட்டு வரோம்மா, நீ வீட்டுக்கு போ. சரி, எங்க போனாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடு. சரி சரி. என்ன அடி, நம்ம 3 பேர் வந்துட்டோம், இன்னும் அவளுக்கு 3 பேரை காணோம். இன்னும் நீ யாரை தான் கேட்டுக்கிட்டு இருக்க? வேற யாரு? சோனி, மோனி, கனி, அவங்களதான். வந்துருவாங்க. நாங்க நாங்க வந்துட்டோம். எதுக்காக இப்படி வெளியிலேயே நின்றுருக்கீங்க? பொழுது போகாம தான், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சரி, வாங்க உள்ள போலாம். ஆமா, ஜாலி ஜாலி, வாங்க வாங்க விளையாட போலாம். ஆமா, என்னை பத்த தெய்வம் வேற 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கு. வாங்க சீக்கிரமா விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கூடிடலாம். சரிங்க, அப்படியே நின்று பேசிட்டே இருந்தா வாங்க உள்ள போய் விளையாடலாம். வாங்க 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 போகலாம், வாங்க போகலாம். அக்கா, பார்க்ல பனி விழுகுதுன்னு யாராவது இங்க வருவாங்களாக்கா? எல்லா பக்கம் பனி விழுகுதான் செய்யும். பார்க்ல இருந்து நம்ம வீடு தூரமா இருக்கு, அதனாலதான் இங்க திராட்சை தோட்டத்துக்கு வந்தோம். இங்க என்ன பக்கத்துல தானே, சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிடலாம். அதுவும் சரிதான். சரி சரி, திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டு திராட்சை சாப்பிட்டாலும் எப்படி, வாங்க போய் பறிக்கலாம். அதுக்கு தானே வந்தோம். நீ நல்லா சாப்பிட்றதுலையே இரு. எங்கக்கா, நீ சாப்பிட்றதுக்காக தானே வந்தீங்க? அது அப்படியெல்லாம் இல்லடி. மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஆமா அக்கா, அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் தேடுவாங்க. சரி சரி, போலாம் போலாம், இருங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அங்க பனி விழுந்தப்பயே அடடா மலடான்னு டான்ஸ் ஆடி இருக்கேன். உன்னை தூக்கி சுத்தட்டா நானு? ஐயா அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா, இதை கீழே இறக்கி விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா. சரிதான் போடி. நீ ஏண்டி இப்படி நிக்கிற? நீ என்னைய தூக்குனதுலதான் எனக்கு என்னமோ ஆயிடுச்சுக்கா. உடனே ஆக்சனம் போட்டுருவா. சரி சரி, வாங்க, மழை பெய்யுது. வாங்க வாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு ஓடிடலாம். ஓடுங்க ஓடுங்க. இருட்டிடுச்சு, இன்னும் இந்த பிள்ளைங்களை காணோம். எங்க போனாலுங்களோ தெரியல. பார்க்க போறேன்ட்டு எல்லாம் கிளம்பி போனாலுங்க, இன்னும் அழகணும். சரி, ஒரு ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ, என்னம்மா இன்னும் வராம இருக்கீங்க? எப்போ வருங்க? இந்த வரேன்றாளுங்க, இன்னும் அழகானோம். அம்மா அம்மா, வந்துட்டேம்மா. அம்மா, எங்கேயாவது போனா இப்படிதான் கால் பண்ணிட்டே இருப்பீங்களா? போனமா வந்தமான்னு இருந்தா நான் எதுக்கு உனக்கு இவ்வளோ கால் பண்ண போறேன்? போன இடத்துல ஒரே மழைமா. நம்ம ஊர்ல மழை இல்லையா? நம்ம ஊர்ல மழை இல்லையே, அப்புறம் மழையில என்ன பண்ணீங்க அங்க? நாங்கள் அங்கேருந்து அப்படியே திராட்சை தோட்டம் போயிட்டோமா, அங்கே கொஞ்சமாக பனி இருந்துச்சு, அப்புறம் அங்கேயும் மழை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு அவங்கள பூரா வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்படியே நான் வந்தேம்மா. சரி சரி, வா வீட்டுக்குள்ளே போகலாம். என்னம்மா, பிள்ளைங்க இன்னும் வரலையா? அவளுகளை இன்னும் காணாங்க. இதுக்கு தான் அவளுகள் வெளியில் விடுறதே இல்லை. மாமா வந்துடுவாங்கம்மா, நீங்கள் பிள்ளைங்களை திட்டாதீங்க. இவன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வந்துடுவான்.
மருமகளே, அம்மாடி மருமகளே, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. என்னத்த சொல்ல, பிள்ளைங்களெல்லாம் எங்க? மழை வேற வருது, எங்கேயாவது வெளியில இருந்துட்டு வர்றாங்களோ என்னவோ தான். இதுக்கு தான் அந்த பிள்ளைங்களை வெளியில விடாதானே கேக்குறீங்களா? வந்துருவாங்கம்மா, எங்க போக போறாங்க? பாட்டியம்மா, எப்படியாவது எங்க அம்மாவையும் அப்பவே எங்களை திட்டு வாங்க வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குடி இவ்வளோ நேரம்? பார்க்குக்கு போனோம், ஒரே பனி. சரி, அப்படியே திராட்சை தோட்டத்துக்கு போலாம் பார்த்தா அங்க ஒரே மழை. நாங்க என்ன பண்ணிட்டு? அதான் அப்படியே மரத்துக்கு கீழே கீழே நின்று அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா வாய் மட்டும் அடி, வெளியில போகாதான்னு சொன்னா கேக்குறியா? நீ உடனே ஆரம்பிச்சிடாத, பேசாம இரு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். பிள்ளைங்களா பிள்ளைங்களா, வாங்க தூங்கலாம். சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் பாட்டி கத்துற? நாங்க தான் வந்துட்டு இருக்கோம்ல. உங்க அக்காங்களாம் எங்கடி? வராங்க வராங்க, இதோ வந்துட்டாங்க. என்ன சொல்ல போற பாட்டி? உங்களுக்கு கதை சொல்லலாம்ல தான் வர சொன்னேன். என்னது கதையா? ஆமாம் ஆமாம், கதை தான். போய் பாடுங்க. பாட்டி உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு கதை சொல்கிறேன், அப்படியே தூங்க. சரிங்க பாட்டி. இன்னைக்காவது நல்ல கதையாக சொல்லேன். இதெல்லாம் எனக்கு தெரியும், போய் பாடுங்க போங்க. சரி பாட்டி, சீக்கிரமாக கதையை சொல்லு. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிங்கம் தான் எப்போவுமே காட்டுக்கு ராஜா. சரியா? சொல்லுங்கள். ஒரு நாள் ஒரு எலி வந்து சிங்கராஜாவோட குகை தான் தெரிஞ்சும் சிங்கராஜாவோட குகைக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் சொல்ல பாட்டி. அப்படி விளையாடும்போது சிங்கராஜா ஒரு நாள் பார்த்துட்டு, நீ எப்படி இவ்வளோண்டா இருந்துக்கிட்டு ஏன் குகையில் வந்து விளையாடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, வெளியில் போ அப்படி சொல்லி வரட்டி விட்டாங்கம்மா. இந்த எலியும் சிங்கராஜாவுக்கு பயந்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுச்சான். ஒரு நாள் வேட்டைக்காரன் வேட்டையாடுறதுக்கு குகையை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கான். சிங்கராஜா வேட்டையாடுறதுக்கு வெளியில் போயிருந்தார். அவரோட பசியை தீர்க்கணும்ல, அதனால. அப்படி வெளியில் போகும்போது வேட்டைக்காரங்கிட்ட அந்த வலையில் மாட்டிக்கிட்டாரு. சிங்கராஜாவை காப்பாற்ற யாருமே வரல, எந்த விலங்குகளுக்குமே தெரியாதாம்மா. அப்போ அந்த எலி தான் வேட்டையங்கிட்ட இருந்து சிங்கராஜாவை காப்பாற்றிருக்கேன். எப்படி காப்பாற்றிருக்கும் அது நீ தான் சொல்லணும். வேட்டையாடுறவன் வலையை விரிச்சிட்டு அதுக்குள்ளே சிங்கராஜாவை சிக்க வச்சுட்டு போயிட்டான். பக்கத்தில் யாருமே இல்லாதனால எலி அந்த பக்கமாக வந்திருக்கு எப்பவும் போல். இப்போ எப்பவும் போல் வரவும், இன்னும் சிங்கராஜாவுக்கு ஆபத்தில் இருக்காரு, நம்ம தான் போய் காப்பாற்றணுமோ அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போயிருந்திருக்கு. சிங்கராஜா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன். நீ இவ்வளோண்டா இருக்க, நீ என்ன காப்பாற்ற போறியா அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. நான் காப்பாற்றுறேன் ராஜா உங்களை அப்படி சொல்லிட்டு, பல்லு வந்து எலிக்கு கூர்மையாக இருக்கிறனால அந்த பல்லில் வலையை பூரா கடிச்சு ஃபுல்லாக வலையெல்லாம் பிச்சு சிங்கராஜாவை வெளியில் கொண்டு வந்துருச்சு. இப்போ சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஓஹோ அப்படியா? ஆமாண்டி. இதிலேருந்து என்னடி தெரியுது? எனக்கு கொஞ்சோன்னு புரியுது, கொஞ்சம் புரியல. எனக்கே சொல்லிடுறேன் பாட்டி. பெரியவங்களுக்கு நிறைய சக்தி இருக்கும், சின்னவங்களுக்கு சக்தியே இருக்காது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது, ஓகேவா? சிங்கராஜாவை காப்பாற்றினது இவ்வளோண்டு எலி, சரியா? இப்போ கதை புரியுதா புரியலையா? சிங்கராஜா வந்து நம்ம தான் பெரியவங்க, நம்மளுக்கு வந்து ஆபத்தே வராது, நம்மளை காப்பாற்ற நம்மளாலே மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு அப்படி அங்கே எதுவுமே நடக்கலையே. அவரை காப்பாற்றினது குட்டியோன்னு இருக்க எலி தான். இதனால சிங்கராஜாவும் எலியும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நான் உன்னை அப்படி பண்ணது பேசினதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சிங்கராஜா உணர்ந்துட்டாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இல்லைங்களா, கதையை கேட்டாளுங்களா என்னன்னு தெரியல, தூங்கிட்டாளுங்களோ? சரி, நம்மளும் தூங்கும். ஏண்டி அங்கே நிற்கிறது நம்ம வள்ளி மாதிரி இல்லை? ஆமாம் ராணியக்கா, நம்ம வள்ளியதான். என்னடி இங்கே வந்து நின்றுருக்கா? அதிசயமாக இருக்குது. எனக்கும் அதிசயமாக தான் இருக்குது. இப்போ கேட்டால் தான் என்னன்னு தெரியும். வாங்க போய் பேசலாம். சரி வா போகலாம். அடடே வாங்கக்கா. வரதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இங்கே நின்றுருக்கேன்? உங்கள் அத்தை தான் உன்னை வீட்டை விட்டு விட மாட்டாங்களே, நீ எப்படி இங்கே? மற்ற பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்ருக்காங்க, நான் அப்படியே மெதுவாக வெளியில் வரலாமேன்ட்டு வந்தேங்க்கா. அது சரி, நம்மளும் எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்குது? ஆமாக்கா, எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்ப்பீங்களா? உங்கள் அத்தை ஒன்றுமே செய்ய மாட்டாங்களா? அவங்க என்னைக்கு வேலை செஞ்சாங்க, எல்லாமே நான் தான் பண்ணணும். ஏன் அந்த அம்மாவுக்கு வேலை செய்கிறதுக்கு என்னவா? கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டை வலிக்குதுமாங்க்கா, எதுக்கு நானே பண்ணிக்கிறேங்க்கா. இத்தனை நேரம் எல்லாம் வலிக்காது, அம்மா ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டா தான் பூரா வலிக்குன்றவாங்க. ஆமாம். ஆமாம், உங்கள் பொண்ணு எங்கக்கா? அவள் இப்போ தான் சாப்பிட்டுட்டு படுத்துருக்கா. செல்வியாக்கா, உங்கள் பொண்ணு? என் பொண்ணு இப்போ தான் சாப்பிட்டு படுத்தா. நான் ராணி அக்கா பார்க்கலான்னு வந்தேன். அந்த 2 பேரும் நடந்து வந்திருக்கப்போ தான் உன்னை பார்த்தோம், அப்படின்னு நின்னுட்டோம். ஓ சரிக்கா. சரி, பொங்கல் வரப்போகுது, என்ன பண்ணலாம்? ஏதாவது பிளான் இருக்கா என்ன? நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்புறக்கு தான் நம்ம வீட்டுக்காரங்க இருக்காங்களே. அதுவும்க்கா சரிதான். சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். என்னக்கா அதுக்குள்ளே கிளம்புறீங்க?
சரி உங்கள் வீட்லேயே தேடுவாங்க, நம்ம வீட்லேயே தேடுவாங்களே, நம்மளும் போகலாம். சரிக்கா, குட் நைட்க்கா, பார்த்து போங்க. நாங்கள் பார்த்து போய்க்கிறோம், நீங்கள் இதுவாக போ சரியா? சரிங்கக்கா. நம்ம வீட்டில் நாத்தனார் இருக்குது, இந்த அக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதை நம்ம போய் எப்படி சொல்கிறது? சரி, பார்த்துக்கலாம். என்னங்க நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுற? சும்மா தாங்க வெளியில் வந்தேன். அப்படியே ராணி அக்கா செல்வி அக்கா வந்தாங்க, நின்று பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கிளம்புனதும் நீங்கள் வந்துட்டீங்க. ஓஹோ, அப்படியா? என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிளான்னு கேட்டாங்க. இன்னும் ஒன்றும் முடிவாகலக்கா அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஓ சரிம்மா, சரிப்பா, வீட்டுக்கு போகலாம். சரி போகலாங்க.